ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் ஐஎன்எம்ல தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். ஸோ அந்த தலைப்பில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பற்றி பார்க்கலாம். ஸோ ஜவஹர்லால் நேரு பிறந்த ஆண்டு நவம்பர் 14, 1889. இந்த நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். பிறந்த இடம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத். பெற்றோர் பேர் மோதிலால் நேரு சொர்பராணி அல்லது சொருபராணின்னு சொல்லுவாங்க. மனைவி பெயர் கமலா கவுல். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. நேருனுடைய குடும்ப பேர் என்னன்னு சொல்லிட்டு கவுல். நேருடைய மகள் பேர் இந்திரா பிரியதர்ஷினி. அவர் கடிதம் எழுதும்போது இந்து அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். நேருனுடைய சகோதரிகள் சிஸ்டர்ஸ் வேறு 2 பேர், விஜயலட்சுமி பண்டிட் ஒன்று, கிருஷ்ணா. விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்றவங்க தான் ஐநா சபையினுடைய முதல் பெண் தலைவராக இருந்திருப்பாங்க. கிருஷ்ணா அப்படின்றவங்க ஒரு இசைக்கலைஞர். நேரு இயற்கை அறிவியல், அது நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்ற பட்டத்தை திரிட்னி கல்லூரியில், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய கிளை கல்லூரி அது. அந்த கல்லூரியில் 1910 முடித்தார். நேரு சட்டம் பயின்ற யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் 1912. இது எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. நேரு சட்டம் பயின்ற பின்னர் தன்னை வழக்கறிஞராக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் 1912 பதிவு செய்து கொண்டார். நேரு முதலாக காந்தியை 1916 நடைபெற்ற லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் சந்தித்தார். இது எந்த மாநாட்டில்? லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியை சந்தித்தார் ஜவஹர்லால் நேரு. நேரு தன்னை ஐஎன்சியில் இணைக்க காரணமான நிகழ்வு ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஏப்ரல் 13, 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எங்கே நடந்தது? பஞ்சாபில் இருக்கிற அமிர்தசரஸ் அப்படின்ற இடத்துல நடந்தது. ஸோ இதை ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஐஎன்சியில் இணையத்துக்கு காரணமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நேரு தன்னாட்சி இயக்கத்தில் அலகாபாத் கிளையின் கூடுதல் செயலாளர் செயல்பட்ட ஆண்டு 1917. நேரு முதலாக 1921 சிறைக்கு சென்றார். காரணம், 1920 காந்தி தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக. அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒரு அங்கமாக இருந்தது மது ஒழிப்பு போராட்டம். அந்த மது ஒழிப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல நடந்தது. அதை பெரியார் தான் முன்னெடுத்து நடத்தியிருப்பார் 1921. அதில் பெரியார் கூட 2 பெண்கள் கலந்துருப்பாங்க. ஒன்று நாகம்மை, இன்னொருத்தர் கண்ணம்மாள். 1924 நடைபெற்ற பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டிற்கு நேரு செயலாளராக பதவி வகித்தார். அந்த பெல்காம் மாநாட்டுக்கு தலைவர் யாருன்னா காந்தி. நேரு அலகாபாத் நகராட்சியில் நகராட்சி தலைவராக பதவி வகித்த ஆண்டு 1924 26 வரைக்கும். அதுக்கப்புறம் நேரு ஐஎன்சியினுடைய பொதுச் செயலாளராக 1926 28 வரைக்கும் பதவி வகித்தார். நேருவை அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவராக 1928 தேர்வு செய்யப்பட்டார். எந்த மாநாட்டில் அப்படின்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவர் யாருன்னா மோதிலால் நேரு, அவங்க அப்பாவே தான். நேரு தலைமையில் நடைபெற்ற முதல் ஐஎன்சி மாநாடு 1929 நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அதனுடைய தீர்மானங்கள் என்னென்னா பூர்ண சுயராஜ்யம் அல்லது முழு விடுதலை தீர்மானம். இத்தீர்மானத்தின்படி ஜனவரி 26, 1930 அன்று முழு விடுதலை நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. இதில் அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில். டிசம்பர் 31, 1929 அன்று லாகூரில் முதலாக மூவண்ண கொடி ஜவஹர்லால் நேருவால் ஏற்றப்பட்டது. ஜனவரி 26, 1930 அன்று ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேருவால் கொடி ஏற்றப்பட்டது. இது 2மே ஜவஹர்லால் நேரு தான் கொடி ஏற்றிருப்பார். 1937 பெய்ஸ்பூர், அதாவது பைசாப்பூர் அப்படின்ற மாநாடு நடந்திருக்கும். அதுக்கு தலைமை தாங்கியது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். என்ன ஸ்பெஷல்னா, இந்த பெய்ஸ்பூர் மாநாடு ஒரு கிராமத்தில் நடந்த முதல் மாநாடு. இந்த பெய்ஸ்பூர் அல்லது பைசாப்பூர் அப்படின்ற அந்த ஊர் மகாராஷ்டிராவில் இருக்குது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக நேரு 1936 தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் காந்தி அறிவித்த ஆண்டு 1929. நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்ற பத்திரிகை நேரு 1938 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இது 2008 மூடப்பட்டது. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை காந்தி தொடங்கினார். தொடங்குது காந்தி ஏன் தனிநபர் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணார்னா, 1940 ஆகஸ்ட் 8 லில்லித்தோ பிரபு வழங்கிய ஆகஸ்ட் கொடை, அதை எதிர்த்து இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவர் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி ஆச்சாரிய வினோபா பாவே, 2வது தனிநபர் சத்தியாகிரகி ஜவஹர்லால் நேரு, 3வது வல்லபாய் பட்டேல், 4வது சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் இவங்க 2 பேரும் கலந்து இருக்க மாட்டாங்க. அக்டோபர் 31, 1940 கைது செய்யப்பட்டு ஜவஹர்லால் நேரு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கூற்று: லில்லித்தோ பிரபு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியது மிகப்பெரிய தவறு என கூறியவர் அட்லி பிரபு. கேட்கலாம். 1941 ஆண்டு இறுதி வரை நடைபெற்ற இப்போராட்டத்தில் 30,000 பேர் கைது செய்யப்பட்டனர். எந்த போராட்டம்? தனிநபர் சத்தியாகிரகம்.
நேரு வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில், அந்த பம்பாய் காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது ஒரு சிறப்பு மாநாடாம், 1942 ஆகஸ்ட் 7, 8 கொண்டு வந்தார். பம்பாய் காங்கிரஸ் மாநாடு, வெள்ளையனே வெளியேறு தீர்மானம். நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் செப்டம்பர் 2, 1946 ஏற்படுத்தப்பட்டது. இது இம்பார்ட்டன்ட். நேரு ஆகஸ்ட் 15, 1947 ஆண்டு இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியாக பதவியேற்று விதியுடன் ஒரு போராட்டம் அல்லது விதியுடன் முயற்சி செய் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இவர் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்காக 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தார். நேருவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பெரிய அணைகள் இந்தியாவின் புதுக்கோயில்கள் என போற்றப்பட்டது. இதனால் அவருக்கு நவீன இந்தியாவின் கட்டட கலைஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்து பஞ்சசீல கொள்கை. இந்த பஞ்சசீல அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு சமஸ்கிருத சொல்லி எடுத்திருப்பாங்க. இந்த பஞ்சசீல கொள்கை அப்படின்றது யார் யாருக்கு இடையில் நடந்திருக்கும் அப்படின்னா, நம்முடைய இந்தியாவை சேர்ந்த நேருவுக்கும் சீனாவை சேர்ந்த சூயன் லாய்க்கும் இடையில் ஏப்ரல் 28, 1954 நடைபெற்றிருக்கும். இது பொறுத்துக்கள் கேட்குறாங்கன்னு இது கொடுத்தாங்க. பாஞ்சுனா 5, சீலம்னா ஒழுக்கம் அல்லது நற்பண்பு, அஷ்டாங்கம் அப்படின்னா 8, டசர்னா 10, சதம்னா 100. இந்த ஒப்பந்தத்தின் வேறு பெயர் என்னென்னா இந்தியா திபெத் உடன்படிக்கை. பஞ்சசீல கொள்கையினுடைய 5 கொள்கைகள் என்னென்ன அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய அரசாங்க அதிகாரத்தை மற்ற நாடுகள் மதிக்கணும், ஒரு நாடு பிற நாடுகளை இணைத்து கொள்ளக்கூடாது, ஒரு நாட்டின் உள்நாட்டு விவகாரத்தில் பிற நாடுகள் தலையிடக்கூடாது, ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளுடன் அமைதியான முறையில் இணங்கி சம மதிப்பு கொடுத்தல் வேண்டும், ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளின் ஒற்றுமையையும் இறையாண்மையும் மதிக்க வேண்டும். நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை ஜீன் போடின். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்களாம். நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை யார்? ஜீன் போடின். பஞ்சசீல கொள்கையின் கோட்பாட்டை நேரு அவர்கள் எந்த மாநாட்டில்? பாண்டுங் மாநாடு 1955. இது எங்கே இருக்குது? இந்தோனேஷியாவில் இருக்குது. பாண்டுங் மாநாட்டில் பிரகடனத்தில் சேர்த்தார். இந்த மாநாட்டில் நேரு கூட்டு சேரா கொள்கையை கொண்டு வந்தார். அதன்படி அணிசேரா நாடுகளின் கூட்டமைப்பு 1961 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அணிசேரா இயக்கம் என்ற சொல் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய வி. கிருஷ்ணமேனன் அப்படின்றவரால் தான் உருவாக்கப்பட்டது. இந்த அணிசேரா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர்கள் யாருன்னா, இந்தியாவை சேர்ந்த நேரு, யூகோஸ்லாவியாவை சேர்ந்த டிட்டோ, எகிப்து சேர்ந்த நாசர், இந்தோனேஷியாவை சேர்ந்த சுகர்னோ, கானா அப்படின்ற இடத்த சேர்ந்த குவாமே நிக்ரூமா அப்படின்றவங்களும் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அணிசேரா இயக்கத்தை நிறுவியிருப்பாங்க. அந்த அணிசேரா இயக்கத்தில் உறுப்பு நாடுகள் 120, மேற்பார்வை நாடுகள் 17, சர்வதேச அமைப்பு 10. அடுத்து தீவு பெயர் வைத்த நாடு. அதாவது இந்தியாவுடைய எல்லைக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் சீனா எனக்கு சொந்தம்னோம், அதே போல் பூட்டான் எனக்கு சொந்தம்னோம், இந்தியா எனக்கு சொந்தம்னு சொல்லி அவங்க போய் அந்த இடத்த 3 பேருமே எனக்கு அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கான். ஸோ அவங்க அவங்கவுங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சுன்னு இருப்பாங்க. அதுதான் இது. அந்த தீவுக்கு தீவு பெயர் வைத்த நாடு. டோங்லாங் சீனா, டோக்லாம் பூட்டான், டோங்லா இந்தியா. இந்தியாவை மறைமுகமாக கண்காணிக்க சீன அரசாங்கம் முத்துச்சரம் அல்லது முத்துமாலை அப்படின்ற நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்களாம். யார்? சீன அரசாங்கம். முத்துமாலை அல்லது முத்துச்சரம். அம்பன் தோடா என்ற துறைமுகம் இலங்கையில் கட்ட சீனா நிதியுதவி செய்துள்ளது. நேருவுக்கு இந்தியாவில் உயரிய விருதான பாரத ரத்னா 1955 வழங்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய மிக நீண்ட கால பிரதமராக 1947 64 வரைக்கும் செயல்பட்டிருப்பார். அடுத்து சிந்து நீர் ஒப்பந்தம். இது என்றைக்கு நடைபெற்றிருந்தா செப்டம்பர் 16, 1960 நடைபெற்றிருக்கும். யார் யாருக்கு நடுவில்னா நேருவுக்கும் முகமது ஆயூப் கான் அப்படின்னு இருக்கும். முகமது ஆயூப் கான் யாருன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர். நடைபெற்ற இடம் கராய்ச்சி, பாகிஸ்தானில் இருக்கிற கராய்ச்சி. இந்த ஒப்பந்தத்தில் 3வது சாட்சியாக கையொப்பமிட்ட அமைப்பு உலக வங்கி. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்களாம். சிந்து நீர் ஒப்பந்தம் ஏற்பட காரணம் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முக்கிய நதிநீர் வளங்களை பங்கிடு கொள்வதில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையை தீர்க்கும் பொருட்டு அது உருவாக்கப்பட்டது. நேருவின் உருவம் பொறித்த தபால் தலையை ரஷ்ய அரசு 1989 வெளியிட்டிருக்கு. நேருவை என் அரசியல் வாரிசு என அடையாளம் காட்டியவர் யார்? காந்தி. இம்பார்ட்டன்ட். நேருனுடைய சுயசரிதை ஒரு சுயசரிதை அல்லது ஆட்டோபயோகிராஃபி 1936. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்ற கூடுதல் தலைப்பில் தனது சுயசரிதையை 1942 நேரு வெளியிட்டிருப்பார். அதை எங்கே எழுதியிருப்பாருன்னா அல்மோரா சிறைச்சாலையில் இருந்திருப்பார்ல, அங்கே எழுதியிருப்பார். தமிழில் கூட ஒரு கடிதங்கள், அதாவது ப்ரீவியஸாக இந்த சிலபஸில் கடிதங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருந்திருக்கும், அதில் இருந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய பொண்ணு இந்திராவுக்கு கடிதம் எழுதுந்து. ஸோ அது அல்மோரா சிறைச்சாலையில் தான் உட்காந்து எழுதியிருப்பார். நேருவால் எழுதப்பட்ட நூல்கள் என்னென்னா உலக வரலாற்றின் சுருக்கங்கள் அல்லது உலக வரலாற்றின் காட்சிகள் 1934 வெளிவந்திருக்கும். டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா
அதாவது இந்தியாவின் கண்டுபிடிப்புகள் அப்படின்ற அந்த நூலை 1942 45 வரைக்கும் எழுதியிருப்பார். இந்த நூலில் தான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள நாடு அப்படின்ற வார்த்தையை எழுதியிருப்பார். அடுத்து இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பார். இந்துஸ்தான் சேவாதளம் அப்படின்ற தன்னார்வ தொண்டர்கள் அமைப்பு 1923 ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்தியிருப்பார். இவரே இண்டிபெண்டன்ட் அப்படின்ற பத்திரிகையை தொடங்கினார். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. நேருவின் சிறப்பு பெயர்கள்: இந்திய வெளிநாட்டு கொள்கையின் தலைமை சிற்பி, நவீன இந்தியாவின் சிற்பி, ரோஜாவின் ராஜா, இந்தியாவின் ஆபரணம், சமாதானப்படுத்துவதில் மன்னர், ஐக்கிய நாடுகள் சபையின் வலுவான ஆதரவாளர். அடுத்து நேருனுடைய முக்கிய கூற்றுகள்: காலம் பொன் போன்றது அப்படின்னு நேரு சொல்லியிருப்பாரு. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. வேற்றுமையில் ஒற்றுமை, விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு இந்த கூற்றை இந்தியா பாகிஸ்தான் பிரிவப்போ ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. உலகமே உறங்கும் வேளையில் இந்தியா விழித்து கொண்டது அப்படின்னு சுதந்திரத்தின் தண்ணிக்கு சொல்லியிருப்பாரு. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு காந்தி இறந்தப்போ, அதாவது காந்தி இறப்புக்கு சொல்லியிருப்பாரு. நமக்கு வழங்கப்பட்டுள்ள வாகனத்தில் பிரேக் உள்ளது, ஆனால் இன்ஜின் இல்லை என நேரு 1935 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வர்ணித்தார். 1935 வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அடிமைப்பட்டயம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இதை ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜவஹர்லால் நேருனுடைய இறப்பு மே 27, 1964 நடந்திருக்கும். ஸோ ஜவஹர்லால் நேருனுடைய சமாதி பேர் சாந்திவனம். நேருனுடைய நினைவில்லம் தீன்மூர்த்தி பவன் அப்படின்னு அழைக்கப்படுது. மும்பை துறைமுகத்துக்கு நேருனுடைய பெயர் சூட்டியிருக்காங்க. பொதுவாக ஆசிய ஜோதி அப்படின்னு கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா புத்தர் பேர் இருந்தால் புத்தர் பேர் போடணும். அப்படி புத்தர் பேர் இல்லாமல் நேரு இருந்தால் நேருடைய பேர் தான் நம்ம ஆசிய ஜோதின்னு போடணும். ஆசியவன் ஜோதினாலும் அது ஜவஹர்லால் நேரு தான். ஸோ அவ்வளோதான், ஜவஹர்லால் நேரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். அடுத்து என்ன தலைவர் நடத்துகிறாங்களோ அதை நான் ஒரு வீடியோ கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.